பாரதியார் சொல்கிற மாதிரி ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு கல்ச்சர்லேயே இருந்த ஒரு விஷயம். இப்போ எல்லா ஊர்லேயும் ஒரு கல்ச்சர் இருக்குது இல்லையா, ஒரு ஸ்பானிஷ் கல்ச்சரு, இங்கிலீஷ் கல்ச்சரு, அப்புறம் இந்தியன் கல்ச்சர். நம்மளோட கல்ச்சுரல் ஸ்போர்ட்டுன்னு நிறைய இருக்குது. பட் ஆனால் அந்த ஸ்போர்ட்டை சின்ன வயசுலேருந்தே நீங்கள் விளையாட விடாமல் உங்கள்கிட்ட எடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, மார்க் வாங்கணும், அப்புறம் அந்த மார்க்கை வச்சுன்னு வேலை வாங்கணும், வேலையை வச்சுன்னு சம்பாதிக்கணும், இப்படியே ஓடியாச்சு. உங்களோட அந்த கல்ச்சர்லேருந்தே ஸ்போர்ட்டுன்றதை ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ எனக்கு உடல் உழைப்பு, உடற்பயிற்சி அப்படிங்கிறது சிறு வயதுலேருந்தே என்கிட்டேருந்து எடுக்கப்பட்டுச்சு. எனக்கு அது கிடையாது. அப்போ என்கிட்ட முதல்ல என்ன போயிடுது, எக்ஸசைஸ். ஸோ எனி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், கார்டியாக் இல்னஸ், ஒபிசிட்டி, இது எல்லாத்துக்குமே கடைசியில் ஒரு விஷயம் ப்ரூவன் ஆஸ்பெக்ட், எக்ஸசைஸ். ஒரு விஷயம் ஒர்க் பண்ணும். மருந்து ஒர்க் பண்ணுமா, வைத்தியம் ஒர்க் பண்ணுமாலாம் ப்ரூவ் பண்ண முடியல. எல்லா ரிசர்ச்சும் சொல்லக்கூடிய டாப் ஆன்சர் எக்ஸசைஸ். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்களே யோசிச்சு பாருங்கள். சின்ன வயசுலேருந்தே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்த பாப்புலேஷனாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு கஷ்டமாகவே நமக்கு தெரியாது. ஆனால் இது பெரிய கஷ்டம் மாதிரி நம்ம உணர்றோம் இன்றைக்கி. அதுதான் பிக்கஸ்ட் ப்ராப்ளமே நமக்கு, எக்ஸசைஸ். ஒரு கிலோமீட்டர் 2 பேரும் ஓடலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் ஓட முடியுமா? நான் டெய்லியுமே 2 வீலரில் ட்ராவல் பண்ணுறேன், என்னால் அந்த பையனை அவாய்ட் பண்ண முடியுமா? ஆக்சிடென்ட், டெய்லி 2 வீலர் ஓட்டுறேன், எனக்கு ஆக்சிடென்ட் நடக்குமாண்ணா? கண்டிப்பாக நடக்கும். புதுசான விஷயம்னு மட்டும் சொல்லாதீங்க. அதாவது உடற்பயிற்சின்றது ஓடி விளையாடு பாப்பான்ற பாரதியார் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இன்னி வரையும் சொல்கிற விஷயம் தான். நாங்களும் இதை அழுத்தி நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுதான் எல்லா ரிசர்ச்லையும் ஒரு விஷயம் ப்ரூவன், எக்ஸசைஸ். விகேநியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடையே யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பார்க் இன்ஸ்டியூட்டோடைய கோஃபவுண்டர் அண்ட் சிஇஓ சுஜாதா புகழேந்தி தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கீங்க. மேம், ஆக்சுவலி வந்து உங்களோட ப்ரொஃபைலை நான் பார்க்கும்போது எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் தான் ஆக்சுவலி வந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறது எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. பட் அதை வந்து என்னோட ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறப்ப எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த ஒரு டேர்ம் ஃபிலாந்தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேங்கிறது அடுத்தது வேற. பர்ஃபெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க. ஓகே, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஃபர்ஸ்ட்டு? ஓகே, அதை சொல்கிறது அது கடைசியாக சொல்கிறேன், அதோட பாட்டை. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்க சந்தேகத்தை தீர்த்துறேன். என் வேலை என்ன அப்படின்னு. ஆமாம், இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து இல்லையா? ஸோ அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மெடிசன் சென்டர் 19 இடங்கள்ல இந்தியா பூரா எங்களோட சென்டர் இருக்குது. ஓகே. எங்களோட வேலையே முதல்ல வலி நிவாரணம், அதாவது பெயின் மேனேஜ்மெண்ட். ஓகே. முதுகு வலி, மூட்டு வலி, கை கால் வலி. நான் ஃபிசியோதெரபிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ என்கிட்ட வரக்கூடிய வலி நிவாரணத்துக்காக வராங்க இல்லையா, பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு, அவங்க அத்தனை பேருக்குமே இப்போது நீங்கள் அடிப்பட்டா, ஒரு கேம் கிரிக்கெட்டில் பார்க்குறீங்க, அடிப்பட்டாங்க. ஸோ அடிப்பட்டா டக்குன்னு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் உள்ளே ஓடி போய் ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறது, இந்த மாதிரி இதுதான் வேலைன்னு நினைக்கிறாங்க இல்லையா, இது வலி நிவாரணம். ஆனால் இங்கே நாங்கள் பண்ணக்கூடிய சிகிச்சையை அப்படியே நான் சாதாரண மக்களுக்கும், அதாவது எனக்கு முதுகு வலி இருக்குது, கை கால் வலி இருக்குது, எனக்கு வந்து சீக்கிரம் நிவாரணம் கிடைக்குமா, வலி நிவாரணம் கிடைக்குமான்னா அதுதான் பெயின் மேனேஜ்மெண்ட். அதை ஒரு ஏரியாவாக பண்ணுறோம். அடுத்து அவங்க எவ்வளவு சீக்கிரம் அவங்க அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய வேலைகள், நான் வந்து வெயிட் தூக்குறேன், என்னோடய பேக் தூக்கிட்டு இருக்கிறேன், நான் ஸ்கூல் பேக் தூக்கிட்டு போகிறேன், இல்லை நான் வந்து 2 வீலர் ஓட்டுறேன், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு, எனக்கு முதுகு வலி இருக்குது, இப்படி என்ன அன்றாட கிச்சனில் வேலை செய்கிறவங்களுக்கு கிச்சன் வேலைகள், என்ன அன்றாட வேலைகளில் இருக்கக்கூடிய ஒரு செயல்திறன் குறைஞ்சு போயிடுது அப்படின்ற இடங்கள்லாம் அவங்கள எப்படி திரும்பவும் அவங்க வேலைகளை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது ரீஹாபிலிட்டேஷன். ஸ்போர்ட்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அடிப்பட்ட உடனே 5 நிமிஷத்தில் வெளில எடுத்து பிளேயரை திரும்ப உள்ளே போடுறோம் இல்லையா, எங்ககிட்ட அந்த டெக்னிக் இருக்குது. ஸோ ஒரு நார்மலாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்து சரி பண்ணுறதுக்கும், ஒரு ஸ்போர்ட்ஸ் ரீஹேப் ஆங்கிளில் நாங்கள் பார்த்து ஒரு பிளேயரை சரி பண்ணுற மாதிரியே ஒரு சாதாரண ஒரு நான் ஸ்போர்ட்டிங் பாப்புலேஷன், அதாவது விளையாடலாம் கிடையாது, நான் சாதாரண ஒரு ஆள், ஆனால் உங்களையும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு சீக்கிரமாக ஒரு செயல்பட வைக்கிற அளவுக்கு பண்ணிடுவோம். ஸோ இது 2வது வேலை. 3வது ஏரியா, எங்ககிட்ட வரக்கூடியவங்களே இந்த நிறைய பேருக்கு சக்கரை நோய், கொழுப்பு இருக்குது, அப்புறம் வந்து ஹைப்பர் டென்ஷன், சில பேர் கார்டியாக் இல்னஸ், இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலிமா, ஈவன் ஆல் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், ஒபிசிட்டியும் கூட எடுத்துக்கோங்களேன், இவங்கெல்லாம் எக்ஸசைஸின் மூலிமா, ஒரு எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்கிறோம், அதுக்கு எக்ஸசைஸின் மூலிமா இதை எப்படி தவிர்த்துக்கலாம், ப்ரிவென்ஷன். 2வது மேனேஜ்மெண்ட், அதாவது நீங்கள் இதை வந்தவங்களுக்கு எதை இப்படி குறைச்சி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். டயபெட்டிஸ் வந்துருச்சு, ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலிமா நான் இதை ஒரு கண்ட்ரோலில் வைக்க முடியுமான்னா கண்ட்ரோலில் வைக்க முடியும். ஸோ இந்த ஏரியாக்கள் எல்லாமும் ஒர்க் பண்ணணும். ஸோ எங்களோட ஏரியா பெயின் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கு, எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ இது அத்தனையும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மெடிசன் ஆங்கிள்லேருந்து நாங்கள் பண்ணக்கூடியவங்க. ஒரு 200 ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கோம். வி ஹேவ் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் டாக்டர்ஸ் வித் அஸ். ஸோ அவங்களுடைய அட்வைஸ் பிரகாரம் எங்களோட ஏரியா ஒர்க்கே இதுதான்.
ஓகே. ஸோ இது சொல்லி முடிச்சு இது புரிய வைக்கிறதே கஷ்டம். நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா இது வந்து புதுசு கிடையாதுங்க. நிறைய புதுசுன்னு நினைக்கிறாங்க. புரிய வைக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஆனா இது ஒரு 25-30 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் தான் எங்களுடைய ஃபவுண்டர். மோர் தென் 25 இயர்ஸ். 25 இயர்ஸ். எங்க ஏரியா ஆஃப் ஒர்க்கே மசில்ல வச்சு தான். ஓகே ஓகே. ஸோ எங்களுக்கு ஆக்சுவலி இந்த விஷயம் இப்போ டிவியில் நம்ம கிரிக்கெட் பார்க்கும்போது மோஸ்ட்டாக எல்லாரும் கிரிக்கெட் தான் பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது ஒரு பிளேயருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா இமீடியட்டாக அவங்க திருப்பி ஃபீல்டுக்குள்ளே வந்துருவாங்க. அப்போ வந்து என்ன நினைப்போம், அவங்களால மட்டும் முடியுது, நம்மளால அது ஏன் முடியல, ஸோ அது அவங்களுக்கான மெடிசின்ஸ் மட்டும் போல இருக்குது, நம்மளால அதெல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே இருந்தது உண்டு. பட் அதை நீங்கள் இப்போ கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் அது நம்ம அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகுறது அப்படிங்கிறது வந்து நல்லதா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி எனக்கு வரும். கண்டிப்பா நல்லது. அது யாரால செய்ய முடியும்ன்றது தான் கேள்வி. அதாவது யாரால சீக்கிரம் ரெக்கவர் ஆக முடியும் அப்படின்றது தான் கேள்வி. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் ஸ்போர்ட்டிங் அந்த கம்யூனிட்டிக்கு மட்டும், எங்களுக்கெல்லாம் உண்டா அப்படின்ற மாதிரி. இந்த ஸ்போர்ட்டுங்கிறதே ஒரு அன்றாடமா நம்ம கூட இருந்த ஒரு, பாரதியார் சொல்ற மாதிரி ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு கல்ச்சர்லயே இருந்த ஒரு விஷயம். அந்த கல்ச்சர்ல இந்த ஸ்போர்ட்ஸ் கல்ச்சரே இப்போ எல்லா ஊர்லேயும் ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பானிஷ் கல்ச்சரு, இங்கிலீஷ் கல்ச்சரு, அப்புறம் இந்தியன் கல்ச்சர். நம்மளோட கல்ச்சரல் ஸ்போர்ட்டு நிறைய இருக்கு. பட் ஆனால் அந்த ஸ்போர்ட்டை சின்ன வயசுலேருந்தே நீங்கள் விளையாட விடாமல் உங்கள்கிட்ட எடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, மார்க் வாங்கணும், அப்புறம் அந்த மார்க்கை வச்சுன்னு வேலை வாங்கணும், வேலையை வச்சுன்னு சம்பாதிக்கணும், இப்படியே ஓடியாச்சு. உங்களோட அந்த கல்ச்சர்லேருந்தே ஸ்போர்ட்ன்றதை ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ நான் என்ன ஆறேன், நான் ஸ்போர்ட்டிங் கம்யூனிட்டியில் வந்துடுறேன். இந்த என்டையர் டைம் எனக்கு நான் விளையாடலை, எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றதே கிடையாது. நான் இந்த இடத்துல ஸ்போர்ட்னு சொல்கிறத ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு உடல் உழைப்பு, உடற்பயிற்சி அப்படிங்கிறது சிறு வயதுலேருந்தே என்கிட்டேருந்து எடுக்கப்பட்டுச்சு. எனக்கு அது கிடையாது. அப்போ என்கிட்ட முதல்ல என்ன போயிடுது, ரெக்கவர் ஆகக்கூடிய, அதாவது மசில் ஹெல்த். அதாவது மசில் ஹெல்த் தான் நீங்கள் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறது எல்லாமே மசில் நல்லா வச்சுக்கணுன்ற அந்த காரணம் தான். இது முதல்ல இருந்தே உங்களுக்கு குறைஞ்சி போகுது. அப்போ குறைஞ்சி போகிற நேரத்தில் 25-30 வயசுக்கு மேலே இது கவசம் மாதிரி இந்த மசில். அதாவது எங்கள் டாக்டர் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார் ஒரு வார்த்தை, மோஸ்ட் ஆர்ஃபண்ட் ஆர்கன் இன் த பாடி. அதாவது இது அனாதையாக்கப்பட்ட ஒரு ஹார்ட் எயில்மெண்ட்னா உடனே ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை பார்ப்போம், லிவர் போயிடுச்சா ஒரு யாரையோ ஒரு டாக்டர் பார்க்குறோம், எங்கே என்ன ஸ்பெஷலாக அந்த ஆர்கனில் போயிடுச்சுன்னா உடனே அதை போய் பார்க்குறோம். ஸ்கின்னுக்கு கூட உடனே டெர்மட்டாலஜிஸ்ட் போய் பார்த்துருவோம். ஆனால் நம்ம ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிற மசில் இருக்குது பாருங்களேன், அதோட வேல்யூவே புரியாது. வரும்போது பார்த்துக்கலாம். எப்போ வலி, இந்த வலி தான் ஒரு இண்டிகேட்டர் நமக்கு. ஆஹா நீங்கள் பாருங்கள் உங்கள் மசில் ஹெல்த்தை இக்னோர் பண்ணுறீங்க. இந்த கவசத்தை நீங்கள் இக்னோர் பண்ண அடி வாங்கிறது தான் உங்கள் ஹார்ட்டு, லிவரு, கிட்னி, டயபெட்டிஸ் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம், ஆல் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் உங்களை எப்போ பிடிச்சிக்குதுன்னா உங்கள் மசில் ஹெல்த் குறைய. ஸோ வலிங்கிறது ஒரு முதல் இண்டிகேட்டர். எங்ககிட்ட பெயின் மேனேஜ்மெண்ட் வரவங்களுக்கு நான் இதை தான் சொல்கிறது, முதல்ல எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிறது. ஆனால் அது எக்ஸசைஸை ரொம்ப லைட்டாக எடுத்துருவோம். ஸோ உங்கள்கிட்ட எடுத்துட்டோம் இல்லையா, ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்கூல் காலேஜ் டைம்லேருந்தே விட்டாச்சு. அப்போ ரெக்கவர் ஆகக்கூடிய திறனும் குறைஞ்சி போகுது. ஸோ அந்த பாப்புலேஷனுக்கு ஸ்போர்ட்டிங் பாப்புலேஷனை விட இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான நாட்கள் தேவைப்படும். அதே மெத்தடாலஜி ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான், ஒன்றும் ட்ரீட்மெண்ட் மாற போகிறது கிடையாது. ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு 10 நாளில் சரியாகக்கூடிய பிளேயர் நீங்கள் இந்த இடத்துல ஒரு 30 நாள் எடுக்கக்கூடிய அவசியம் இருக்குது. ஆனால் இதில் என்ன பியூட்டின்னு பாருங்களேன், எந்த ஆர்கனை எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியும்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் என்னோட 20 வருஷ அனுபவத்தில் ஒரே ஆர்கனை 15 நாளுக்குள்ளார சரி பண்ண முடியும்னா அது மசில் தான். ஓகே ஓகே. ஸோ 15-20 நாட்களுக்குள்ளார நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்து உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ஷன் ஆங்கிள்லையோ இல்லை மேனேஜ்மெண்ட் ஆங்கிள்லையோ அது கொண்டு வர முடியும். நீங்கள் டயபெட்டிஸ், ஸோ எனி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், கார்டியாக் இல்னஸ், ஒபிசிட்டி, இது எல்லாத்துக்குமே கடைசியில் ஒரு விஷயம் ப்ரூவன் ஆஸ்பெக்ட், ஒரு விஷயம் ஒர்க் பண்ணும். மருந்து ஒர்க் பண்ணுமா, வைத்தியம் ஒர்க் பண்ணுமான்லாம் என்ன கேட்க, அதில் ப்ரூவ் பண்ண முடியல. எல்லா ரிசர்ச்சும் சொல்லக்கூடிய டாப் ஆன்சர் எக்ஸசைஸ். ஓகே. ஸோ இப்போ 25 இயர்ஸாக இருந்திருக்கீங்க, நிறைய பேர் உங்ககிட்ட வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒப்பீனியன் ஆஃப் திஸ் எப்படி இருக்குது, அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி கனெக்ட் ஆனீங்க, அவங்க எப்படி புரிஞ்சு இதுக்குள்ளே வந்தாங்கங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இப்போ வந்து இது இப்போ ஒரு இன்டர்வியூ பண்ணுறோம், அதனால எனக்கு இது தெரியுது, இல்லைனா எனக்கு இது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்படி ஒரு ஆப்ஷன் எனக்கு இருக்குதுன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் உங்ககிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி உள்ளே வந்தாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை தாங்க, எனக்கு எது மேலே நம்பிக்கையோ இருக்குதோ இல்லையோ, நான் செய்கிற தொழில் மேலே நம்பிக்கை இருக்குது. அதாவது எக்ஸசைஸ், டீச்சிங் எக்ஸசைஸ், அது நீங்கள் பண்ணாலும் உடனே ஒர்க் அவுட் ஆகும், நான் பண்ணாலும் உடனே ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் என்ன, அது ஏன் செய்யணும் அப்படின்ற எக்ஸசைஸ், உடற்பயிற்சி நான் எதுக்கு செய்யணும் அப்படின்ற அதை புரிய வைக்கிறதுக்கு தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதாவது எக்ஸசைஸே பண்ணாத பாப்புலேஷன், அவங்க முதல்ல போய் எக்ஸசைஸ் பண்ணோன்னா பயந்துருவாங்க. அதை புரிய வைக்கிறது தான் முக்கியமான ஒரு ஏரியாவாக இருக்கும். பட் ஆனால் அதில் டவுட்டே இல்லாமல் ரிசல்ட் கொடுக்க முடியும். ஸோ எங்கே ரிசல்ட் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேர்டு பரவ போகுது.
இங்கே போங்க சரியாயிடும் அப்படின்னு. ஸோ இப்படி பரவினது தான் எங்களோட 19 சென்டர். இப்படி வரக்கூடிய வலி நிவாரணத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணி திரும்பவும் சரியாயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு 1500 பேஷண்ட் அன்றாடம் ஒரு நாளைக்கு நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப கம்மி, என்னை பொறுத்தவரையும் அந்த பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. அத்தனை பேருக்கும் தேவையான ஒரு விஷயம் இது. நிச்சயமா. ஸோ ஏன்னா ஏதாவது ஒரு வழியால் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க டெய்லியுமே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வயசுக்கு மேலே ஆச்சுன்னா முட்டி வலி வந்துடுது. அதை எப்படி கியூர் பண்ணுறதுங்கிறத நம்ம அப்புறமா பேசலாம். பட் இப்போ பெரும்பாலும் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா அந்த ஷோல்டர் சைடில் இருக்கிற பிரச்சனைகள், எஸ்பெஷலி வந்துட்டு டெஸ்கில் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். அவங்களோட சீட்டிங் பொசிஷனாலேயோ இல்லை அவங்க மவுஸ் பிடிச்சி வேலை செய்கிறதுனாலையோ ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஷோல்டர் பெயின் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு வழியில் வந்துட்டு எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா நீங்கள் முதல்லேருந்தே நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட எடுத்த விஷயம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்னும் அதிகமாகுது, அதாவது குறைஞ்சி போகுது. அதாவது பண்ண வேண்டிய இடங்கள்ல எங்கெல்லாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணின்றே இருந்திருக்கணுமோ அது குறைஞ்சி போகுது நாள்பட நாள்பட. எங்கள் ஸ்கூலுக்கு போகிற இடத்துல அது கொஞ்சமாவது விளையாடிக்கிட்டு இருப்போம், அப்புறம் அதுவும் குறைஞ்சி போயிடுது. நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல உட்காந்தே வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம். நீங்கள் காலையில் கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் போய் அதே இடத்துல உட்காந்துடலாம். எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய பாப்புலேஷனுக்குமே கூட இந்த வலி, அதாவது டெஸ்க் ஜாபில் உட்காந்தே இருக்கக்கூடியவங்களுக்கு வலி வருது. இதுக்கு காரணம் ஏன்னா உட்காந்தே இருக்கும், அதுதான் ப்ராப்ளமே. இப்போ நீங்கள் எங்களோட கான்செப்டே ஐ லிவ் பெயின் ஃப்ரீ, அதாவது அஃபர்மேட்டிவ் ஆங்கிளில் நான் சொல்கிறேன் இதை. ஐ லிவ் பெயின் ஃப்ரீ பிகாஸ் ஐ மூவ் அண்ட் ஹீல். ஸோ அதாவது நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருந்தாலும் சரி, எங்கே உட்காந்தே வரவழைச்சிக்கிற வழி தான் எல்லாமே. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் உட்காந்து டிவி பார்த்து டிவி சீரியல் பார்க்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, எல்லா தரப்பு மக்களுக்கும் உட்கார்ற நேரம் அதிகமாக உங்களை சுற்றி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்றது சுழ்ந்துக்கு போகுது. ஓகே. ஸோ இப்போ எல்லாத்தையும் சரி பண்ண முடியுங்கிறப்ப ஓகே, இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30லேருந்து ஒரு 45க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பெயின்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஒரு ஏஜுக்கு மேலே இந்த நீ பெயினுங்கிறது எல்லாத்துக்கும் இப்போ இப்போ அவங்களுக்கே இருக்குதுங்கிறது அடுத்த பிரச்சனை. அந்த ஒரு ஏஜுக்கு மேலே இந்த பெயின் வரப்போ ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 60 இயர்ஸ் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நீ பெயின் வரப்போ அதெல்லாம் கியூர் பண்ண முடியுமா இந்த விஷயத்தினால? கண்டிப்பாக பண்ண முடியும். அகெயின் எங்களோட மெயின் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் மயோஃபேஷியல் ட்ரிகர் பாயிண்ட் தெரப்பின்னு சொல்லுவோம். இது வந்து மசில் அண்ட் ஃபேஷியோட தான் ஒர்க் பண்ணுறோம். 20 வருஷமாக நீங்கள் ஜாயிண்ட்டோட ஒர்க் பண்ணிங்களா இல்லை வேறு என்ன பார்ட் ஆஃப் த பாடியோட ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்டாக்கா வி ஒன்லி ஒர்க் வித் மசில் அண்ட் ஃபேஷியா. தசைநாறுகள் வலுப்படுத்துறதன் மூலிமா என்னென்னலாம் சரி பண்ண முடியும் அப்படின்றது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கமே. ஸோ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் இருக்கவங்களுக்குலாம் அந்த ப்ராப்ளம் வருது இல்லையா அப்படின்னு கேட்டிங்க. அதெல்லாம் எந்த வயசையும் இன்னைக்கு விட்டு வைக்கிறது இல்லை, எல்லாருக்கும் வருது. அது மசில் தேய்மானம்ன்றது வந்து ஒரு டீஜெனரேட்டிவ் டிசீஸாக பார்த்து ஒரு 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே அப்படின்றது அந்த 60-70 வயசு மேலே இருந்தாலும் 40 வயசு ஆகிடுச்சு, அங்கேயே குறைஞ்சி கொண்டு வந்துட்டோம் நம்ம. ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்குது, உட்காந்தே இருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ மசில் வேஸ்டிங்ன்ற ஆங்கிளில், மசில் வீக்னஸ்ன்ற ஆங்கிளில் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது உடம்புல, நமக்கு தெரியாது. அது ஒரு நாள் ஒரு வலி, கழுத்து வலிக்குது, தோள்பட்டை வலிக்குது அப்படின்ற நேரங்களில் தான் அந்த வலி மூலியமாக தான் எனக்கு நீங்கள் கவனம் கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லுது. ஆனால் அப்பயும் ஏதோ ஒரு மாத்திரை போட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போமே தவிர, இந்த வலின்றதை சரி எக்ஸசைஸ் மூலியமாக சரி பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு தாட் வராது நிறைய பேருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் ஜெனரேஷனில் அதை பண்ணியிருக்காங்க. உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தாக்கா நம்ம அதுதான் பண்ணியிருக்காங்க. நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் ஓகே இது என்ன ஒரு பெரிய விஷயம், ஒரு மருந்தை போடு ஒரு நாளில் சரியாக போயிடும், இல்லை கொஞ்சம் அமிர்தாஞ்சன் தேய்ச்சிக்கோ சரியாக போயிடும், இதை தான் பண்ணியிருப்பாங்க. அவங்க காலகட்டத்தில் அவங்க அத்தனை வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, உடல் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உடல் பயிற்சினா எக்ஸசைஸ் பண்ணாங்க, ஜிம் பண்ணாங்களான்னு கேட்காதீங்க. ஆனால் அத்தனை அன்றாட வேலைகள் இருந்தது, உடல் உழைப்பு இருந்தது. அப்போ இவ்வளோ உடல் உழைப்பு இருந்த இடங்கள்ல அவங்களால அதை மேனேஜ் பண்ணிக்க முடியுது. ஏன்னா மசிலை இழக்கலாம் அவங்க. ஆனால் இப்போது உட்கார்ந்து அவ்வளோ உடல் உழைப்பும் கிடையாது, மசிலையும் இழந்துடும். ஸோ சீக்கிரமாக இருக்க இந்த ஏஜ் கேட்டகரிக்கே வந்து 30-40 வயசுக்கே வந்துடுது. இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்க போகிறீங்க, இது சம்மந்தமாக எந்த டாக்டரை பார்க்க போனீங்கன்னாலும் நேராக அறுவை சிகிச்சை. அதுதான் அடுத்தது நான் கேட்க. கரெக்ட். ஸோ நேராக அறுவை சிகிச்சை போயிடுங்க. ஏன்னா யாரும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, இந்த மசில்ன்ற ஆர்கனை பார்க்கவே ஆட்கள் இல்லை. ஏன்னா இப்போ நான் வந்து முட்டி வலின்னு போனா எனக்கு வந்து அவங்க போனோட தான் வந்து டாக் இருக்கு, உங்க எலும்பு தேய்மானம் அது தேய்மானம். இங்க மசில்ங்கிற அந்த வேர்டே நம்ம வந்து பாக்குறதே கிடையாது. அந்த மசில் வந்துட்டு பிரச்சனை அப்படிங்கறத நாங்க கேள்விப்படுறதே கிடையாது. நேரா போன் பத்தி பேசிடுறாங்க எல்லாருமே. ஆமா, போன் அண்ட் ஜாயிண்ட்னா நீங்க ஆர்த்தோபெடிக் போறீங்க, மசில் டாக்டர்னு யார் இருக்காங்க? யாரும் இல்லை. ஸோ அஸ் சச் பாத்தீங்கன்னா அந்த மஸ்குலர் ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க மசில் சரி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட போன் அண்ட் ஜாயிண்ட் எலிமெண்ட்ல இருந்து தப்பிச்சிடலாம். அதாவது முட்டி வலி, தேய்மானம், எலும்பு தேய்மானம் அத்தனையுமே கூட நீங்கள் மசில் ஒர்க், அதாவது தசைநாறுகள் செயல்படுத்தாமல் எக்ஸசைஸ் பண்ணாமல் அந்த ப்ரெஷர் அங்கே போடாமல் இருக்கிற பட்சத்தில்
உங்களுக்கு போன் ஃபார்மேஷனே இருக்க போகிறது இல்லை. ஓகே. அது தேய்மானம் அடைய தான் போகுது. ஸோ முதல்ல மசிலில் ஒர்க் பண்ணுறது, முதல்ல அவுட்டர் கவரிங் மாதிரி இது ஒன்று இருக்குது சுற்றி எல்லா பாதிப்புலேருந்தும் காப்பாற்றுறதுக்கு. அதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ண தான் அடுத்து போனு, அடுத்து ஜாயிண்ட், இப்படி எல்லாம் சேருது. அதுக்கு மட்டும் போயிட்டுருக்காங்க. ஆனால் அறுவை சிகிச்சை மட்டுமே இதுக்கு, இது எல்லாத்துக்கும் தேவையில்லை. அதாவது யாருக்கு தேவை அறுவை சிகிச்சை? முதல் படி வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட். அதாவது இனிஷியலாக எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலியமாக சரியாயிடுதா, எனக்கு 10 படிக்கட்டு ஏற முடியல, 2 படிக்கட்டு ஏறினா எனக்கு மூச்சு வாங்குது, கை கால்லாம் வலிக்குது, முடியல, ஏதோ ஒரு காரணத்தினால நான் பண்ண முடியல. என்னால் ஒரு 10 படிக்கட்டு ஏற முடிஞ்சதுன்னு நான் சந்தோஷப்படுவேனா? அப்போ அவங்கள 10 படிக்கட்டு ஏற வைக்கிறது தான் என்னோட முதல் ஃபஸ்ட்டு கோல். அப்போ அவங்க வரும்போது மயோஃபேஷியல் ட்ரிகர் பாயிண்ட் தெரப்பின்னு வலியை குறைச்சி அவங்களால அந்த 2 படிக்கட்டு ஏறுற அளவுக்கு ஒரு எக்ஸசைஸ், சிம்பிள் எக்ஸசைஸ் கொடுத்து அந்த 3வது படிக்கல் 4வது படிக்கட்டு ஏறும்போது அவங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். இது பண்ண முடியுது, இது முடியாது, இதுக்கு தானே சர்ஜரி பண்ணிக்கோன்னு சொன்னாங்க, இதை பண்ண முடியுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துடும். அப்போ இந்த சர்ஜரி தேவை இல்லை அப்படின்ற முடிவுக்கு அவங்களே வருவாங்க. நான் போய் நீங்கள் சர்ஜரி பண்ணிக்காதீங்கன்னா யாருக்குமே சொல்கிறதே கிடையாது. அதான் எந்த இடத்துல தேவைன்றது அவங்களுக்கு தான். அவங்களுக்கே அந்த நம்பிக்கை வர வர இதனால செய்ய முடியுது, இதுக்கு சர்ஜரி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது இன்னொரு விஷயம் தான், சர்ஜரிக்கு அப்புறமும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். அது ஏன்னா சர்ஜரி உங்க மூட்டுக்கு பண்ணாங்க, சுத்தி இந்த காலை நகர்த்துறதுக்கோ இல்லை எக்ஸசைஸ் நீங்க 2 படிக்கட்டு ஏறுறதுக்கோ உங்க தசைநார்கள் தான் வேலை செஞ்சாகணும். அப்போ நீங்க திரும்பவும் உங்க தசைநார்களோட எக்ஸசைஸ் பண்ணி தான் அதை கொண்டு வர முடியும். அதை முதல்லயே செய்யலாம். அது டாக்டர் சர்ஜரி முடிச்சோடனே கண்டிப்பா ஒரு பிசியோதெரபிஸ்டோட நம்ம கைடு பண்ண சொல்லுவாங்க, அவங்க சொல்றதை கேளுங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அப்ப புரியாது, புரியுதுங்கிறது விஷயம் இல்லையா? ஸோ அதுதான் நான் என்ன கேட்குறேன்னா, உள்ள வராங்க, நீங்க சொல்றதை அவங்க வந்துட்டு லேர்ன் பண்றாங்க, அப்புறமா அவங்களே அதை வந்து உணர்றாங்க. பட் இதுக்கு வந்து என்ன டைம் ஆகும்? அவங்க யோசிப்பாங்க, நான் ஒரு மாத்திரை போட்டு போயிடுவேன், இல்லை நான் சர்ஜரி போனால் ஒரு 2 நாளில், இப்போ எல்லாமே குயிக் ஆயிடுச்சு, நான் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறத யோசிப்பாங்க. அப்போ இது யாருக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத நான் கேட்க விரும்புகிறேன். கரெக்ட். அதாவது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் தேடுற அத்தனை பேருக்கும் சூட் ஆகும். நீங்கள் டெம்பரரி சொல்யூஷன் தேடுறீங்களா, மருந்தை போட்டுக்கோங்க, நாளைக்கு வேலைக்கு போயிடலாம். சர்ஜரி பண்ணிக்கோங்க, அடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கலாம், 3 வருஷம் தொந்தரவு இல்லாமல் இருக்கலாம். பர்மனெண்ட்டாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தேவை அப்படின்னா இதுதான் சொல்யூஷன். அதாவது கஷ்டமான சொல்யூஷனாக இருக்குன்னு நினைக்கிறாங்க எக்ஸசைஸ், அதுதானே மைண்ட் பிளாக்கே. அகெயின் நான் திரும்ப சொல்லணும்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்களே யோசிச்சு பாருங்களேன். சின்ன வயசுலேருந்தே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்த பாப்புலேஷனாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு கஷ்டமாகவே நமக்கு தெரியாது. ஆனால் இது பெரிய கஷ்டம் மாதிரி நம்ம உணர்றோம் இன்னைக்கு, இவ்வளோ நாளாக பண்ணாததுனால. அதுதான் பிக்கஸ்ட் ப்ராப்ளமே நமக்கு. ஸோ அங்கேருந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு வாரம் இல்லை 10 நாள் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தோண ஆரம்பிக்கும். அங்கே தான் வந்து தொடர்ச்சியாக எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு பிஹேவியரல் மாடிஃபிகேஷன் சொல்கிறோம். அது குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் இல்லை 2 மாதம் எடுக்கும். இதனால எனக்கு ரிசல்ட் இருக்குது பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா நம்ம பிஹேவியரல் மாடிஃபிகேஷன் நான் ஏன் சொல்கிறேன்னா, எக்ஸசைஸ் பண்ணாத ஒரு பாப்புலேஷன் நம்ம, இது மூலிமா எனக்கு நடக்காது, எக்ஸசைஸ் மூலிமா எனக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்காதுன்னு ஒரு பிலீஃப் வச்சுருக்கோம். அதை மாற்றணும் இல்லையா, அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு பெயின் மேனேஜ்மெண்ட்காக நான் வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு நீல வந்து எனக்கு பெயின் இருக்குது, நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னா, அதாவது கோர்ஸ் மாதிரி எதுவும் இருக்குமா? அது எப்படி இருக்கும்? அது எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நீங்கள் ஒரு நீ பெயினில் வரக்கூடியவங்களுக்கு வலியை நடக்க முடியல, எழுந்துக்க முடியல, உட்கார முடியல, எல்லாம் வலி தான் முதல் பாயிண்ட்டாக இருக்குது. முதல் பாட்டு வலி நிவாரணம். அந்த வலி ஆட்டோமேட்டிக்காக 3 நாள் 4 நாளில் குறைச்சிரும். எங்களுக்கு வந்து அந்த மயோஃபேஷியல் ட்ரிகர் பாயிண்ட் தெரப்பின்னு ஒரு டெக்னிக் சொன்னாலே, ஒரு மசாஜ் டெக்னிக் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த வலி முதல்ல குறைஞ்சிரும். அந்த வலி குறையும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் மூவ் பண்ணலாமே, காலை மடக்கி நீட்டலாமே, அப்போ ஒரு படிக்கட்டு ஏறலாமே, ஒரு 2வது படிக்கட்டு ஏறலாமே, இப்படி ஒரு எண்ணம் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸசைஸ்ன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், எதுவுமே உடனே நடக்க போகிறது இல்லை. வலியை முதல்ல குறைச்சி அடுத்து அவங்க மூவ்மெண்ட்டுக்கான ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு உண்டு பண்ணி அந்த மூவ்மெண்ட் அவங்களால பண்ண முடியுது பாருங்கன்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க எக்ஸசைஸ்ன்றதை ரெகுலராக பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் எங்ககிட்ட இந்த 60 மேலே இருக்க எக்ஸசைஸ் பண்ணுற பாப்புலேஷன் தான் அதிகம். ரெகுலராக வந்துடுவாங்க. ஸோ ஜீரியாட்ரிக் குரூப் ஆஃப் பீப்புள் நிறைய. ஸோ இவங்க ஆட்டோமேட்டிக்காக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு மாதம்குள்ளே ஒரு டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க நான் இங்கே ரெகுலராகவே எக்ஸசைஸ் பண்ண வந்துட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. ஒரு மாதத்துக்குள்ளார அவங்களுக்கு படிக்கட்டு ஏற வச்சிட முடியுது, அவங்களுக்கு கை தூக்க வச்சிட முடியுது. அவங்க கை தூக்க முடியலன்னு கூடியவங்களுக்கு எல்லா ரேஞ்செல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். அந்த ஜாயிண்ட் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அதில் அந்த மூவ்மெண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவோம். எந்த வேலையெல்லாம் செய்ய முடியலையோ அதெல்லாம் செய்ய வைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து அவங்கள பண்ண வச்சிட முடியும். சில பேர் வீட்டில் போய் அதே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு பண்ணுவாங்க. சில பேர் எங்கள்கிட்டே நான் வந்து உங்கள்கிட்டயே எக்ஸசைஸ்க்கு நான் வந்துட்டோமா, ஏன்னா எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, எனக்கு வந்து ரத்த கொதிப்பு இருக்குது, எக்ஸசைஸ் மூலிமா அதுவும் குறையுது. ஏன்னா இந்த ஒரு மாதம் எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிடும் இல்லையா, அது மூலியமாகவே நான் இங்கேயே கண்டினியூ பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்கள மாதிரி வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு அதுவுமே கூட நாங்கள் ஒரு எக்ஸசைஸ் ஸ்கெடியூல் கொடுத்து
கிளியராக வி கிவ் அ ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் த டாக்டர் ஆல்சோ அவங்களோட டாக்டர்ஸ் கூடயும் அசோசியேட் பண்ணி சூப்பர். ஸோ ஓவராலா டயபெட்டிஸ். ஆமாம், நாங்கள் ஒபெசிட்டி நீங்கள் சர்ஜரி கேட்டீங்க, நீ டிரான்ஸ்பிளான்ட் மேடம் கேட்டீங்க, பட் பிக்கெஸ்ட் ரிசல்ட் தட் வி ஆர் சீயிங் இஸ் த பேரியாட்ரிக் சர்ஜரி. இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி வேண்டாம் எனக்கு அப்படின்னு பயந்து வரவங்க தான் ஒபெசிட்டி குறைக்கணுன்ற அந்த ஆங்கிளில் அவங்களுக்குமே கூட ஸ்டெப் பை மூட்டி வலி இருக்கும், கை கால் வலி இருக்கும், எக்ஸசைஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கும். அவங்க மிச்ச இடங்கள்லையும் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஜிம்லேயும் பண்ணுறாங்க இல்லையா நீங்கள் கேட்கலாம். ஆனால் இவங்களுக்கு முதல்ல வலி இருக்கும், அந்த வலியை குறைச்சி எக்ஸசைஸ் பண்ண முடியும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க எங்கே வேணாலும் எக்ஸசைஸ் பண்ணி. நிச்சயமா. அதை இப்போ நீங்கள் சொல்லும் போது ஓவராலாக வந்துட்டு ஹெல்த் வந்துட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகுதுங்கிறது தான் நீங்கள் சொல்கிறப்ப பார்க்க முடியுது. பெயின்காக வரப்ப என்னோட ஹெல்த்தும் சேர்ந்து இங்கே இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியுது. ஸோ அடுத்தது அந்த ரீஹாபிலிட்டேஷன் பற்றி சில விஷயங்கள், ஸோ அதில் என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் பெயின் மேனேஜ்மெண்ட் பற்றி நான் பேசிட்டேன், ஸோ அதில் என்ன நடக்குதுங்கிறது எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரீஹாபிலிட்டேஷன் சொல்கிறது வந்து எக்ஸசைஸ் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது நீங்கள் பண்ண முடியாத வேலையை பண்ண வைக்கிறது. எங்கள் ரீஹாபிலிட்டேஷன் வந்து இப்போ சில நேரம் கை தூக்க முடியல அப்படின்றவங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸை சொல்லி எப்படி கை தூக்க வைக்கிறது, நீங்கள் இதுதான் என்னோட நார்மல் ரேஞ்ச், அந்த நார்மல் ரேஞ்சுக்கு எப்படி வர வைக்கிறது அப்படின்றது நார்மல் ரீஹாபிலிட்டேஷன், எக்ஸசைஸ் ரீஹாபிலிட்டேஷன். இப்போ நாங்கள் தான் ஸ்போர்ட்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெசிஃபிக்காக எங்களோட டைட்டில் சொல்கிறோம். அப்போது இந்த கையை என்னால் தூக்க முடியல, தூக்க வச்சிட்டிங்க, வேறு என்ன பண்ணலாம், விளையாடலாம். நீங்கள் பேட்மிண்டன் விளையாடலாம், இல்லை டென்னிஸ் விளையாடலாம். அதுக்கான ஸ்ட்ரென்த் உண்டு பண்ண முடியுமா, பண்ண முடியும். நீங்கள் இதுவரையும் பண்ணாத ஆக்டிவிட்டி, இதுவரையும் எடுக்காத சேலஞ்சை இந்த கை வச்சு நீங்கள் எடுக்க முடியுமா, எடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஸ்போர்ட்ஸ் ரீஹாபிலிட்டேஷன். வி ஜஸ்ட் நாட் உங்களுடைய நார்மல் ஸ்டேட்டுக்கு மட்டும் உங்களை கொண்டு வரல, உங்களை வந்து ஒரு ஸ்டெப் மேலே ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் நீங்களே பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கும் போயிடுவீங்க. அண்ட் இது எல்லாமே வந்துட்டு த்ரூ எக்ஸசைஸ் மட்டும்தான், not any internal medicines. No, exercise prescription. அதாவது எக்ஸசைஸ் யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அங்கே தான் எங்களோட ரோலும் வருது. நீங்களும் யார் வேணாலும் சொல்லலாமா எக்ஸசைஸ் அப்படின்னா, 20 years of practice, அந்த அனுபவம்ன்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அண்டர் அ ஸ்போர்ட்ஸ் மெடிசன் டாக்டர் அண்ட் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட், ட்ரெயினர், ஃபிட்னஸ் அட்வைசர், நியூட்ரிஷனிஸ்ட், என்டையர் குரூப் ஆஃப் பீப்புள், நாங்கள் ஒரு 250 பேர் ஒர்க் ஃபோர்ஸு, அத்தனை பேரும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுடைய அனுபவம் தான் எங்களுடைய பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்து. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த கீ. ஸோ நீங்கள் வரும்போது நீங்கள் என்ன மாதிரி பர்சனாலிட்டி, நீங்கள் உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் சூட் ஆகும், நீங்கள் எந்த எக்ஸசைஸை ஒழுங்காக பண்ண முடியும் உங்களால், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கான நியூட்ரிஷன் கரெக்டாக இருக்கா, இல்லை அதுக்கான லெட்டஸே நீங்கள் ஒர்க் என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குது, நீங்கள் உங்கள் ஒர்க் பிளேஸ் எப்படி இருக்குது, உங்கள் வீடு எப்படி இருக்குது, என்னென்ன ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் உங்களை சுற்றி இருக்குது, இதையெல்லாமும் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் ஸ்கெட்யூல் கொடுக்குறது. சூப்பர். ஸோ அப்போ வந்து பெயின் இருக்குது அப்படின்னு வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் வந்து என்னுடைய மசில் ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு கஸ்டமைஸ்டு பிளான் வேணும்னாலும் உங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம். கண்டிப்பாக. ஏன்னா எல்லாத்துக்கும் ஜிம் இருக்குது, பட் வந்து எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயமா இருக்கும். கரெக்ட். ஸோ இப்போ எனக்கு கஸ்டமைஸ்டாக வேணும்னா அவங்க வந்து உங்களை மீட் பண்ணால் அது எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சொல்லுங்கள். இப்போ உங்களை மாதிரி ஆனால் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க, என்னை பொறுத்தவரையும் நீங்கள் பார்த்தா பார்க்க ஹெல்த்தியாக இருக்கீங்க, ஹெல்த்தியாக இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே ப்ராப்ளமே இருக்காது, அப்படிதான் மைண்ட் நினைக்கும் இல்லையா. நம்ம போய் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிப்போம் வருஷத்துக்கு ஒரு தடவை, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறவங்களும் இருக்காங்க. எப்பயாவது ஃபிட்னஸ் செக், மஸ்குலோஸ்கெலட்டல் ஹெல்த் செக் அப்படின்னு பண்ணியிருப்போமா? பண்ணதில்லை. செக் இருக்கா நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இந்த ஃபிட்னஸ் டெஸ்ட்னா என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் இப்போ டக்குன்னு ஒரு பஸ்ஸை பிடிக்கணும், ஒரு 1 கிலோமீட்டர் 2 பேரும் ஓடலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் ஓட முடியுமா? அதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்ட். அப்போ ஓட முடியாதுன்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணமே இருந்ததுன்னா நீங்கள் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் அங்கேயே ஃபெயிலு. ஓகே. ஏன்னா எனக்கே நம்பிக்கை இல்லை என் பேரில். கரெக்டுங்களா? ஸோ எங்ககிட்ட வந்து ஃபிட்னஸ் டெஸ்டிங்னு சொல்லுவோம். என்ன இப்போ வந்து கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ், அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். நீங்கள் 1 கிலோமீட்டர் ஓடுறீங்க, 1 மைல் ஓடுறீங்க, உங்கள் ஹார்ட் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, ஹார்ட் அண்ட் லங் 2 தானே மேக்ஸிமம் கார்டியோ ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுது. அது நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து 1 கிலோமீட்டர் ஓட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. திடீர்னு ஓடிட்டீங்க, ஹார்ட் ரேட் கிடுகிடுன்னு இருக்குது, மயக்கடிச்சு விடுவீங்களா என்னென்னலாம் தெரியாது இல்லையா. ஸோ எவ்வளவு சீக்கிரம் உங்கள் ஹார்ட்டு இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரெக்கவர் ஆகுது, இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். நீங்கள் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு எல்லாராலும் ரெக்கவர் ஆக முடியும். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ரெகுலராக 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இப்படின்னா ஓடிடுவேன் நான் அப்படின்றவங்களால டக்குன்னு ரெக்கவர் ஆக முடியும். இப்போ திடீர்னு பண்ணாத ஒரு வேலையை பண்ண சொன்னால் எனக்கு ரெக்கவர் ஆக முடியாது. அங்கேயே என்னோட ஃபிட்னஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போயிருக்கும். டெவலப் பண்ண முடியுங்க, அதுதான் பாயிண்ட்டு. நான் குறைஞ்சி போயிருக்கிறத வந்து ஒரு மைனஸாக ஐயோ ஃபெயில்
பயமா இருக்கு நீங்க சொல்றப்ப ஆக்சுவலி அதுதான் உண்மை. அதான் அப்படி இல்லை, இதை வந்து கொஞ்சம் 1 மாசத்துக்குள்ளேயே அந்த 1 கிலோமீட்டர் நீங்க ரொம்ப ஈஸியா ரொம்ப அனாவசியமா இந்த விஷயம் அது அப்படின்ற மாதிரி பாக்குற அளவுக்கு மாறக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தை கொண்டு வர முடியும். அதே மாதிரி தான் வந்து மஸ்குலர் என்டியூரன்ஸ், மஸ்குலர் ஸ்ட்ரென்த். 2 கிலோ வெயிட்டை டக்குன்னு தூக்க முடியல, 5 கிலோ வெயிட்டை டக்குன்னு தூக்க முடியல, ஆனா நீங்க எக்ஸசைஸ் பண்ண அதை பண்ண முடியும். இதையும் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்கு, பேலன்ஸுக்கு, கோஆர்டினேஷனுக்கு, உங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு, இதெல்லாம் நிறைய காம்பனண்ட்டை செக் பண்ணும்போது நீங்கள் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் பாஸாக ஃபெயிலாக. ஓகே, நிறைய பேர் எப்படி அந்த வெறும் பாடி ஸ்டாட்டிஸ்டிக், என் பிஎம்ஐ கரெக்டாக இருக்குது, நான் பர்ஃபெக்டாக இருக்கேன், என்னோட வெயிட் சீப் ரேஷியோலாம் பர்ஃபெக்டாக இருக்குது, நான் பாருங்கள் இந்த சைஸ் 0 நான் ஃபிட்டாக இருக்கேன். இல்லை, இதுக்கு பேர் ஃபிட்னஸ் கிடையாது. ஓகே, ஸோ ஃபிட்னஸ் செக் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் மாஸ்டர் ஹெல்த் அப்போட செக். சில பேர் பண்ணுவாங்க இந்த ப்ரூஸ் ப்ரோட்டோகால் ட்ரெட்மில் டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிறது உண்டு. அதில் வந்து இன்வேரியபிளி ஹூ கேர்ஸ், என்னை பொறுத்தவரைக்கும் ஹார்ட் நல்லா இருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் அது இல்லை, நல்லா இருக்குது, அது உங்களுக்கு பிரச்சனை இருக்குதான்னு பார்க்கறதுக்கு, பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஐ வுட் அட்வைஸ் all of them to go to a musculoskeletal health checkup. Musculoskeletal health checkup is a must there for you to know எனக்கு பேக் பெயின் வருமா வராதா, என் பாஸ்டர் நான் இப்படி உட்கார்ந்துருக்கேன், இந்த பாஸ்டர்லேயே நாள் பூரா உட்கார்ந்துருக்கேன், எனக்கு வந்து வேற என்ன பிரச்சனை வரும், முட்டி வலி வருமா, இல்லை முதுகு வலி வருமா வராதா, இல்லை எதனால, வாட் எக்ஸசைசஸ் நான் பண்ணணும் to prevent myself from getting all those things. ஸோ அதுதான் இப்போ லைட்டாக பயமுறுத்தினாதான் நம்புறாங்க. இல்லைன்னா நம்ம இப்போ பாருங்களேன், நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது அவ்வளோதான் உங்கள் முட்டி, நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணிக்கலன்னா நீங்கள் முட்டியை மறந்துடுங்க. இல்லை நீங்கள் இப்போ ஸ்பைனில் இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த L4 L5 மோஸ்ட் காமனஸ்ட் இஷ்யூ. எங்கே ஏதோ ரீசெண்டாக எங்கே போகிற இடத்துல டீ கடை பக்கத்துலலாம் L4 L5 பிரச்சனையாக நாங்கள் ஒரு சேர் வச்சுருக்கோம், அதில் உட்காந்துக்கோங்கன்றாங்க. என்னது இது? திஸ் இஸ் ஹவு இட் இஸ் பிகம். இட்ஸ் பிகம் so common. Why is it become so common? Nothing, all of us probably are degenerating in some form. ஏதாவது ஒரு ரூபத்தில் டிஜெனரேட் ஆகிட்டு தான் இருக்க போகும் வயசாகும் போது. பட் இதை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது, அதை கவனமாக கவனிக்கணுன்றது தான். நிச்சயமா. இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு நிறைய கேள்விகள் வருது. இப்போ பேக் பெயின் பற்றி பேசும்போது, பிகாஸ் தேர் யூஸ் டு, அவங்க யாருக்கு அதிகமாக வருதுன்னு கேட்டால் அவங்க வந்து 2 வீலர்ஸ் ஓட்டுறவங்களுக்கு தான் அதிகமாக வருதுன்னு சொல்லுவாங்க. ஈவன் தான் நம்ம இந்த விஷயத்தில் வந்துட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு அடுத்ததாக ஒரு கேள்வியாக வந்து நிற்கிது. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாலும் நான் டெய்லியுமே 2 வீலரில் ட்ராவல் பண்ணுறேன், என்னால் பையனை அவாய்ட் பண்ண முடியுமா? ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஆக்சிடென்ட், டெய்லி 2 வீலர் ஓட்டுறேன், எனக்கு ஆக்சிடென்ட் நடக்குமாண்ணா? கண்டிப்பாக நடக்கும். அப்போது யார், இப்போ நான் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு முதுகு வலி வரவே வராதான்னா வண்டி ஓட்டுறதுனால வராதா இருக்கலாம். பட் உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் எக்ஸசிவாக, நீங்கள் உங்கள் படுத்துக்கிட்டு இருக்கிற மேட்ரஸு, இல்லை ஏதாவது ஒரு காம்பனண்ட்டு எங்கேயாவது உங்களை அதை ட்ரிகர் பண்ணி உங்களுக்கு முதுகு வலி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ளஸ் இருக்குன்னா, வர முதுகு வலியை நீங்கள் சீக்கிரமாக சரி பண்ணிக்க முடியும். யாருக்கு நோய் வருது அப்படிங்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. நிச்சயமா. இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வந்து என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்னும் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்துக்கு நாங்கள் வரும்போது அப்போ எங்கரா தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நான் வந்து ரீசெண்டாக ஒரு 99 போகுது அவங்களுக்கு, ஆகஸ்ட் மாதம் அவங்கள ஒரு இன்டர்வியூ எடுத்தேன். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, எங்களோட பேஷண்ட், அவங்க 99 வயசு, எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவங்க. அவங்களுக்கு ஒரு முடி வெள்ளையாலைங்க. நானே இன்டர்வியூ எடுக்கும்போது நான் தான் கேட்டேன், ஐ வாஸ் இன்டர்வியூங் ஹர், பிகாஸ் நான் நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினச்சேன், பொண்ணு 99 வயசு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் ஸ்கின் இவ்வளோ நல்லா இருக்குது, உங்கள் ஹேர் இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் உங்கள் கேள்விக்கு அதுலேயே பதில் இருக்குது, தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான். எக்ஸசைஸ் நீங்கள் வந்து ஸ்கின்னுக்கு ஹெல்ப் பண்ணுதா, ஸ்கின் ஒரு ஹேருக்கு ஹெல்ப் பண்ணுதா, எந்த ஓவராலா எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறப்ப. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டான்சர்ஸ், ஒரு வைஜெயந்தி மாலாபாலி மேம் எடுத்துக்கோங்க, இந்த ஏஜுக்கும் அவங்க பண்ணக்கூடிய டான்ஸ்ல இருக்கக்கூடிய கிரேஸும் பியூட்டியும் வரவே வராது. எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்க கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணக்கூடிய அனுபவம் எனக்கு இருந்ததுனால, அதனால நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, பட் அந்த ஃபிட்னஸும் அந்த எக்ஸசைஸும் அந்த ஹெல்த்துக்கான ப்ரையாரிட்டி, டயட்டு, எக்ஸசைஸ் இதெல்லாம் ஒரு பிரின்சிபலாக வச்சுட்டு அவங்க பண்ணும்போது இட் இஸ் பாசிபிள். ஓகே. ஸோ ஓவராலாக எனக்கு என்னன்னா, பெட்டர் ப்ரிவென்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வந்ததுக்கப்புறம் யோசிக்க, நீங்கள் 99 வயசு நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு
70 சொல்லலாம், ஒரு 20 வயசு குறைச்சிடலாம். ஸோ எனி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் யூ நெவர் ஃபர்கெட் உங்களுடைய இந்த 25 இயர்ஸில் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நாங்கள் அசன் சக்ஸஸ் ஸ்டோரிஸ்ன்னு எடுத்திருந்தா நிறைய செலிபிரிட்டிஸோட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே. பட் அதுலேயுமே கூட நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ரீசெண்டாக என்னோட ஜிம்மில் நடந்த ஒரு விஷயம், எங்கள் ரீஹாப் சென்டரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். ஒரு அம்மா ஒரு 65 வயசு எக்ஸசைஸ் ரொம்ப வேகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டேன், பார்த்து எல்லா நேரமும் ஒரு கரெக்டாக டைம் எல்லாம் நோட் பண்ணி ரெப்புடேஷன்லாம் நோட் பண்ணி ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டேன், இது என்ன உங்களோட ஃபிட்னஸ் கோல், இவ்வளோ விகரஸாக பண்ணிட்டு இருக்கீங்களா, எக்ஸசைஸாக ரெகுலராக வரீங்க அப்படின்னு. அப்போ ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு ஒரு 3 வயசு பேத்தி, அவள் யூஎஸ்லேருந்து வரா, அவளை தூக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அது பாருங்களேன், எந்த கேட்டகரியான ஆட்களுக்கு எக்ஸசைஸ்ன்றது போய் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அவங்கள நான் தூக்கணுன்ற அந்த ஒரு கோலை வச்சுட்டு அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் சச் அன் இன்ஸ்பிரேஷன். ஸோ சக்ஸஸ் ஸ்டோரின்னு நினச்சா அந்த எண்டு செலிபிரிட்டிலேருந்து இந்த பக்கம் சாதாரண மக்களோட ஒர்க் பண்ணக்கூடிய அனுபவம் கூட இருக்குது. ஓகே. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு உங்களை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ உங்களை எப்படி அப்ரோச் பண்ணலாம், உங்களை டேரெக்டாக வந்துட்டு உங்ககிட்ட கன்சல்டேஷன் எடுக்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறவங்களுக்கு தோணும். அது சொல்ல முடியுமா எங்களுக்காக? ஸ்பார்க் அப்படின்றது எங்களுடைய நிறுவனத்தோட பேர். இது வந்து 19 இடத்துல இருக்குது. சென்னையில் மாத்திரம் 8 இடத்துல இருக்குது. 12 இடத்துல தமிழ்நாடு, கோயம்புத்தூர், திருப்பூர்லாம் உண்டு. ஹைதராபாத், பெங்களூர், பாம்பே, டெல்லி, நாங்கள் இந்தியா பூரா பரவி இருக்கோம். ஓகே. ஸோ எங்களோட அனுபவமும் 20 வருஷம் கிட்டத்தட்ட. ஸோ எங்கள் வெப்சைட் மூலிமா spark.com அப்படின்னு போட்டால் எங்களோட வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஓகே. ஸோ வி வில், அவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா போகிறோம், உடனே வில் பி ஏபிள் டு கெட் இன் டச் வித் தெம் அண்ட் கிவ் தெம் சொல்யூஷன்ஸ். ஓகே. ஸோ உங்களை இன் பர்சனாக மீட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விக்கு நம்ம அதில் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக மீட் பண்ணலாம், கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஓகே. சில நேரம் நான் அவங்க ஒர்க் பண்ண முடிய நிறைய ஏரியாஸில் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா. அஸ் லைக் எக்ஸசைஸ்ன்றது ஒரு பார்ட்டு, நான் ஒரு ஹெல்த் கோச்சும் கூட. அந்த ஹெல்த் கோச் நான் என்னோட பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும்னாக்கா, எக்ஸசைஸ்ன்றது ஒரு பார்ட், அதில் டயட்டு, ஐ எம் ஆல்சோ நியூட்ரிட்டிவ், டன் அ கோர்ஸ் ஆன் தோஸ் திங்ஸ். ஸோ நியூட்ரிஷன் ஆங்கிளில் தேவைப்படும் சில நேரம் என்ன சொல்லணுன்றது. இதில் நாங்கள் சோஷியல் ஹெல்த்துன்ற ஒரு ஆஸ்பெக்ட்டும் வைப்போம், மென்டல் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன ஒர்க் பண்ணணுன்றது வைப்போம், ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்டும் வைக்கிறோம் சில நேரங்களில். ஏன்னா மைண்ட் பாடி ஃபிட்னஸ் அப்படின்றது வந்து இஃப் யூ ஸ்பிளிட் ஸ்பிரிட் அவுட் ஆஃப் இட், it is incomplete still. Another mind body spirit. So I'm a more a holistic health coach. So somebody is interested in working with them in a balanced manner, 100% they can contact. Sure. So வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத நிறையவே பேசிட்டோம். பட் உங்களை பத்தி அப்படிங்கிறது நான் பேசவே இல்லை. அந்த philanthropy-ன்னு ஒரு வார்த்தை கடைசி இங்க வந்துட்டாங்க. அதுக்கு இப்போ நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியல. இல்ல கரெக்டா தான் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த பாயிண்ட் நான் வந்துட்டு எதிர்பார்க்கிறேன். எங்களுக்கு வந்து எங்களோட ஃபவுண்டர் வந்து ரொம்ப வருஷம் நிறைய பேர்கிட்ட காசே வாங்காம ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரூவ் பண்றோம் இந்த எக்ஸசைஸ் மூலியமா எவ்வளோ விஷயத்தை சரி பண்ணலாங்க, அது நம்பிக்கை வரணுமே. ஸ்டார்டிங்ல நம்பிக்கையே இல்லாத ஒரு குரூப்போடலாம் ஒர்க் பண்ணும்போது சில காசும் இருக்காது அவங்க கிட்டக்க. அந்த மாதிரியான குரூப்போடலாம் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் சார்ஜ் பண்ணதே கிடையாது. நிறைய விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், இவங்களுக்கும் அதுக்கான அடிப்படை வசதிகள் கூட இருக்காது. நியூட்ரிஷன், எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இதுக்காக போகக்கூடிய வசதிகளும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ, நாங்கள் காசு வாங்குறது இல்லை. ஸோ இதே ட்ரீட்மெண்ட்டை சில நேரம் வந்து ரூரல் ஏரியாலலாம் சில நேரம் என்ன எக்ஸசைஸ் பண்ணலான்னு கேம்பெயின் எல்லாமும் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைக்கு காசு பணம் எதிர்பார்க்காம நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளும் அதிகம். ஒரே நோக்கம்தான். எங்களை மாதிரி நிறைய ஆட்கள் இருந்துட்டாங்கன்னா நிறைய பேர் எக்ஸசைஸ் நாலா பக்கம் சொல்லி ஜிம்மு ஆர் ஹெல்த் கோச்சஸு ஆர் ஈவன் ஃபிசிக்கல் தெரபிஸ்ட், இவங்க அத்தனை பேரும் எக்ஸசைஸோட இம்பார்ட்டன்ஸை கொண்டு போய் சேர்க்க ஒலிம்பிக் தங்க பதக்கம் கிடைக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் கண்டிப்பாக நோய்வாய்ப்பட மாட்டோம். நிச்சயமா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல நாங்கள் நிறைய ஃப்ரீ ஆஸ்பெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் philanthropy-ன்ற ஏரியாவில் அந்த இடத்துல நான் ஃபிட் ஆவேனான்னு தெரியாது. பட் யா, கண்டிப்பா எக்ஸாக்ட்லி அதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கிறப்ப கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கான ஒரு மெடிசன், ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் இந்த விஷயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்க ஃப்ரீயா அதை கொடுத்துட்டு இருக்கீங்கிறப்ப ஸோ அந்த ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் நானும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நிறைய விஷயங்கள், புதுசான விஷயங்களை வந்துட்டு எங்களுக்கு நீங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா வந்து இதை ட்ரை பண்ணணும் எல்லாரும் அப்படிங்கிறதா இந்த நேர்காணல். ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, புதுசான விஷயம்னு மட்டும் சொல்லாதீங்க. அதாவது உடற்பயிற்சின்றது ஓடி விளையாடு பாப்பான்ற பாரதியார் ஸ்டேட்மெண்ட்ல இன்னி வரையும்
சொல்ற விஷயம் தான். நாங்களும் இதை அழுத்தி நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுதான். ஆனா இன்னி வரையும் இது புதுசா இருக்குன்றது தான் உண்மை. ஆமா, அதுக்காக தான் நான் சொல்லுவேன். ஃபார் மீ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ இதை வச்சு நம்ம எல்லாமே கியூர் பண்ண முடியும் அப்படின்னு நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த நேரத்துல மூலமா ஒரு விஷயம் ப்ரூவன்ங்க, எக்ஸசைஸ். நிச்சயமா நிச்சயமா. ஸோ அதான் ரொம்ப டீட்டெயிலாக எல்லா ஹெல்த் ரிசர்ச்சஸ்ன்னு சொல்கிற இடங்கள்ல எல்லா ஹெல்த் ரிசர்ச்சஸ் எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸை தவிர்த்துக்கலாம், எப்படி உங்கள் மென்டல் ஹெல்த்தை சரி பண்ணிக்கலாம், எப்படி நீங்கள் வந்து உங்கள் மஸ்குலர் ஸ்கெலட்டல் ஹெல்த்தை சரி பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் கடைசியில் கொண்டு போய் உடல் உழைப்பு, எக்ஸசைஸ், உடற்பயிற்சி ஒரே சொல்யூஷன். அவ்வளோதான். ஸோ நீட்டாக முடிஞ்சிடும். நம்மளுக்கு டோட்டலாக நம்ம ஓவரால் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. வெரி ஹாப்பி உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணதில். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ரியலி அப்ரிஷியேட். தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. ப்ளஷர் மேம்.